இந்த ஆண்டு ஜனவரியிலேருந்து தற்போது வரைக்கும் வெளிவந்த படங்களில் வந்து எதுவும் பெரிய அளவில் வந்து ஹிட் எதுவுமே ஆகலைனாலும் ஒரு படம் வந்து ஒரு வசூல் ரீதியாக ஹிட் ஆயிருக்குன்னு தயாரிப்பாளர் சங்கமே சொல்லியிருக்காங்க. அதாவது தேட்டர் உரிமையாளர் சொல்லியிருக்காங்க. என்ன படம் குட் பேட் அக்லி. இந்த குட் பேட் அக்லி பொறுத்த வரைக்கும் வந்து நிறைய ஒரு லாஸ் படம் சொல்லுவாங்க. ஆனால் லாஸ் படம் கிடையாது. இது வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தேட்டர் யூனிவர்சலுக்கு வந்து லாபத்தை கொடுத்த படம் சொல்லலாம். மிகப்பெரிய லாபத்தை கொடுத்த படம். ரசிகர்களையும் ஒரு உற்சாகத்தைப்படுத்த படம் சொல்லலாம். அந்த வகையில் தேட்டரிக்கல் அதில் வந்து ஒரு 190 கோடி அளவுக்கு தமிழ்நாட்டில் வசூல் செய்ததாக வந்து ஒரு தகவல் வெளியாக இருக்குது. அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா வந்து கூலி படம் வந்து 150 கோடி அளவுக்கு வசூல் பண்ணதாக ஒரு தகவலியாக இருக்குது. மற்ற எல்லா படங்களையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து சுமாரான படங்களாக அமைஞ்சிருந்தது. இருந்தாலும் வந்து சிறு சிறு படங்கள் வந்து வெற்றியை தேடி தந்து மிகப்பெரிய சினிமா துறைக்கு வளர்ச்சிக்கு வழிவகுத்துன்னு சொல்லலாம். பெரிய நடிகர் படங்கள் வந்து தோல்வி தழுவிய நிலை தான் இருந்துச்சு. அந்த மாதிரி விடாமுயற்சி படங்கள் வந்து மிகுந்த எதிர்பார்ப்போடு தமிழ்நாட்டில் வந்து வெளியாச்சு. இந்தியா முழுக்க வெளியே பண்ணாங்க, உலக அளவில் வெளியாச்சு. ஆனால் வந்து எங்கேயுமே வந்து இந்த படம் வந்து பெரிய அளவில் பேசப்படலை. அதனால் இந்த படம் வந்து 100 கோடி 120 கோடியில் ஒட்டுமொத்தமாகவே வந்து சொல்லணும்னு சொல்லலாம். அதனால் படுதோல்வியை நோக்கி தான் அந்த படம் பயணிச்சுது. அதே நேரத்தில் அவருடைய அஜித்குமாரின் குட் பேட் அக்லி வந்து வசூல் ரீதியாக வெற்றியை கொடுத்து அஜித்குமாரின் மார்க்கெட்டை மட்டும் ரசிகர்களின் உள்ளத்தையும் அழியுதுன்னு சொல்லலாம். அதுமாரி கூலி படம் வந்து எப்போதுமே ரஜினிகாந்த் படங்கள் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைகள் விரும்பும் படமாக தான் இருக்கும். ஆனால் இந்த படத்துக்கு குழந்தைகளே அனுமதிக்க முடியாத அளவுக்கு இந்த படம் இருந்ததுனால வந்து மிகப்பெரிய தோல்வியை தழுவின்னு சொல்லலாம். வசூல் ரீதியாக வெற்றியை பெற்றாலும் விமர்சனம் ரீதியாகவும் குழந்தைகள் மற்றும் அனைத்து தரப்பிலையும் கவர முடியாத படமாக இருந்தாலும் இது தோல்வி படமாக தான் வந்து பார்க்கப்படுது. இதை பற்றி நீங்கள் இருக்கீங்க. இந்த வரைக்கும் 2025 வருஷத்தில் வந்து எந்த படம் மிகப்பெரிய ஹிட் அடைஞ்சுங்கிறதையும் பதிவு பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம பேசுவோம். தொடர்ந்து அரசியல் பேசுவோம், சினிமா பேசுவோம். நான் உங்கள் பேனக்காரன்.